டெல்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் படிக்கச் சென்ற தமிழக மாணவர் சரவணனின் உயிரிழப்பில் நீதி விசாரணை தேவை என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. வெளி மாநிலங்களில் சென்று பயிலும் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்த விவாதங்களும் எழுந்திருக்கின்றன. திருப்பூரைச் சேர்ந்த மருத்துவர் சரவணன் கடுமையான போட்டிக்கு இடையே விடாமுயற்சியோடு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லூரியில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கு தேர்வாகி கல்லூரியில் சேர்ந்தார். கல்லூரியில் சேர்ந்த 10 நாட்களிலேயே சரவணனின் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது. சரவணனின் இறப்பு குறித்து சந்தேகம் தெரிவித்துள்ள அவரது தந்தை, தமிழக அரசு தலையிட்டு நேர்மையான விசாரணைக்கு அழுத்தம் தர வேண்டுமென திருப்பூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளார். டெல்லி மருத்துவமனையில் மேல் படிப்புக்காக போன பையனை அங்கே மர்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பத்திரிகையெல்லாம் சூசைட்னு சொல்கிறாங்க. நான் சூசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இது சம்மந்தமாக எனக்கு சரியான விசாரணையில் முடிச்சு கொடுக்க சொல்லி நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டை புஷ் பண்ணுறதுக்காக திருப்பூர் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். அவங்க அதுக்கு மேல் கொண்டு நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு இதை செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கிய மனுவில் 7 சந்தேகங்களையும் சரவணனின் தந்தை குறிப்பிட்டுள்ளார். எய்ம்ஸ் மருத்துவமனையில் படிப்பது குறித்த தெளிவான மனநிலையோடு சென்ற சரவணன் தற்கொலை செய்து கொள்ள வாய்ப்பே இல்லை என தெரிவித்துள்ளார். வலது கை பழக்கமுடைய சரவணன் வலது கையிலேயே வென்ஃப்ளோன் எனப்படும் ஊசி போட முடியாது என்றும், ஊசியின் மூடி போன்ற பாகங்களோ என்ன மருந்து போடப்பட்டது என்பதற்கு மருந்து குப்பியோ அங்கு இல்லை என்பதும் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக சரவணனின் தந்தை கூறியுள்ளார். சரவணனின் நண்பர் காலை 10 மணியளவில் அறைக்கு சென்று பார்த்தபோது கதவு பூட்டப்படாமல் இருந்ததாக கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள சரவணனின் தந்தை கணேசன், டெல்லியில் இருக்கும் ஒருவர் கதவு பூட்டாமல் வீட்டில் தூங்குவது நம்பத்தகுந்ததாக இல்லை என தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் கதவை உடைத்து சரவணனின் வீட்டுக்கு சென்றுள்ளதாக கூறுகின்றனர். ஆனால் கதவு உடைக்கப்பட்ட தடயமோ தாழ்பால் உடைந்து இருந்த தடயமோ இல்லை என அவர் கூறுகின்றார். சரவணன் 2ஆம் கலந்தாய்வில் பங்கேற்கும் பொழுது அங்கு வந்த சக மாணவர் ஒருவர் இந்த படிப்பு தனக்குதான் கிடைக்கும் என மிரட்டல் துணியில் சரவணனை பார்த்து கூறியதாக நினைவு கூர்ந்துள்ள கணேசன், இது தனது சந்தேகத்தை அதிகப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். எய்ம்ஸ் மருத்துவமனையில் 3ஆம் கட்ட கலந்தாய்வுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் சரவணனின் இடத்தை பிடிக்க கொலை நடந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாக தனது மனுவில் அவர் கூறியுள்ளார். சரவணனின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை கோரி கோவை, மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சரவணனின் இறப்புக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு வெளிமாநிலங்களுக்கு படிப்புக்காக செல்லும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. இந்த மாதிரி வெளிமாநிலத்துக்கு சென்று படிக்கின்ற மாணவர்களுக்கு பாதுகாப்பு என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் இந்த மாணவருடைய மரணத்தில் இருக்கின்ற மர்மத்தை அழிப்பதற்காக உடனடியாக சிபிஐ என்கொயரி நடத்தப்பட வேண்டும். ஏற்கனவே நார்த் இந்தியாவில் நம்ம இதிலேருந்து படிக்க போகிற மாணவர்கள், குறிப்பாக இங்கே மதுரையிலேயே இப்போ இங்கே இருக்கிற இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களே பல பேர் அனுபவப்பட்டிருக்காங்க. போனாலே அங்கே ரேக்கிங் மாதிரி நம்மளை அங்கே படிக்க விடாமல் தடுக்கிறதுலேயும் திருப்பி அனுப்புவதுலேயும் தான் அந்த நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது இந்த எய்ம்ஸ்ன்ற ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்லேயும் இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருந்து இவரை ஒரு இது கொலையாக கூட இருக்கலாம், இல்லாவிட்டால் தற்கொலைக்கு தூண்டி இருக்கலாம் என்ற ஒரு ஐயம் அனைவர்கிட்டையும் இருக்குது. டெத்துக்கான ரீசன் எங்களுக்கு தெரியணும். ஸோ தமிழக அரசு இதில் முறையாக தலையிட்டு சீக்கிரமாக சிபிஐ என்கொயரி கொண்டு வரதுக்கு வலியுறுத்தணும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள பாராளுமன்ற எம்பிக்கள் இதுக்கு கூடுதல் கவனம் செலுத்தணும். தமிழக அரசு இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக இருக்கிறது. பல மர்மங்களை உள்ளடக்கிய மருத்துவர் சரவணனின் மரணம் குறித்து தங்களுக்கு உள்ள சந்தேகங்கள் என்ன என ஒரு 7 சந்தேகங்கள் அடங்கிய ஒரு கோரிக்கை மனுவை திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் சரவணனின் தந்தை கொடுத்திருக்கிறார். இதன் பிறகாவது சரவணனின் மரணம் குறித்த மர்மங்கள் வெளியே வரும் என எதிர்பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் சுரேஷ்குமார்.